வணக்கம் மக்களை. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அந்த பாலியல் வன்கொடுமை செய்றவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் நான் பதவி ஏத்த உடனே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சைன போடுவேன். எப்படி நம்ம நீட்டுக்கு ஃபர்ஸ்ட் சைன் போடுறேன்னு சொன்னாங்களோ, அதே மாரி ஒரு சைன் போடுறேன்னு சொல்றாப்ல. இங்க சொல்ற மாரி அங்க பண்ண முடியாது. அங்க செஞ்சுருவாங்க கண்டிப்பா. ஸோ டொனால்ட் ட்ரம்போட அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்புகள்லாம் தரமா இருக்கு. ப்ரோ பாலியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஊர்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டில நடக்குற ஒரு மேட்டர பத்தி நீ பேசவே மாட்றியே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவாவும், காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கு. இத பத்தி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமா பேசுறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளிய விட்டாங்க. அவங்களோட ஐடென்டிஃபை வெளிய விட்டாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஒரு ரீல்ஸ் பண்ற பொண்ணு, கோயில்ல போய் ரீல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கிற மாரி ஒரு விஷயம்லாம் பேச வச்சு, ஓகே நான் இந்த மாரி பண்ண மாட்டேன்னு சொல்லுச்சு. கோயில்ல போய் லூசுத்தனமா அங்க ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்கு மார்ஃபிங் பண்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட வீடியோஸ் பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியாம பிரில் பண்றாங்க. ஓகே சூப்பர் வாட்ஸ்அப். ஆனா இப்போ ஒரு பொண்ணு பாலியல்ல மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கு. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி, ஏஜ், என்ன பேரு, எந்த ஏரியா, வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன மாரி ஒரு முன்னெடுப்புன்னு நான் கேட்கிறேன். ரீல்ஸ் பண்றவங்கள கூட நாங்க பாதுகாப்போம். இந்த மாரி இன்சிடென்ட்ஸ்ல மாட்றவங்கள நாங்க கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இதான் ஒரு மேட்டரு. இதுதான் கான்ட்ரோவர்சி. இத பத்தி நம்ம பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான டாபிக். நாம பேசினா இன்னும் ஆழமா பேசுவோமா? ஸோ அதுக்காக கொஞ்சம் நிதானமா இருந்தோம். இத பத்தி நம்ம உள்ள ஆழமா போறதில்ல. மேலோட்டமா என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க சோசியல் மீடியாஸ்ல, அந்த மீடியாஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ட்ரம்ப்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாரி சொன்னாரு அப்படின்றத சொல்லியிருந்தேன். பாலியல் வழக்குகள் வந்து கண்டிப்பா தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் நல்ல விஷயம் தான். ஏன்னா அரபு நாடுகள்லாம் இதான் இருக்கு. அதனால அங்க திட்டங்கள், சட்டதிட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கனால, ஒரு கோல்டு காயினோ, இல்ல உங்களுக்கு காரோட கீ செயினையோ, இல்ல பைக் அப்படி சாவிய வச்சுட்டே போயிட்டீங்கனாலும் ஆட்டே போட மாட்டாங்க. அப்படின்ற மாரி பல யூடியூபர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாரிலாம் பண்ணியிருப்பானுங்க. அரபு கண்ட்ரீஸ்ல பார்த்திருப்பீங்க. அதனால தான் கோல்டன் விசாலாம் நம்ம ஊர்ல இருக்க பெரும் புள்ளிகள், அதாவது வாழும் கடவுள்களுக்கெல்லாம் குடுத்தாங்கல்ல கோல்டன் விசா. ஸோ அதுக்காக குடுத்திருப்பாங்க. டாபிக் விட்டு வெளிய போகணும். 37 பேருக்கு மரண தண்டனை குடுக்கிறதா இருந்திருக்காங்க. ஜோ பைடன் என்ன பண்றாரு அப்படின்னா, இது வந்து குறைக்கணும்னு சொல்றாரு. எதிர்க்கட்சினா என்னத்தையாவது பேசணும்ல. ஸோ அதுக்காக பேசிட்டு இருக்காப்புல ஜோ பைடன். பாலியல் வழக்குல மாட்டுனவங்கள மரண தண்டனைன்னு சொல்லி கண்டிப்பா நான் பண்ணி தான் ஆவேன்னு சொல்றாப்புல நம்ம டொனால்ட் ட்ரம்ப். அதாவது நீதிபதிகளுக்கு பிரஷர் குடுப்பேன்னு சொல்றாப்புல. சூப்பர். ஆனா ஜோ பைடன் என்ன பண்ணா சொல்றாரு பாருங்க. தண்டனையை குறைக்கணுமா? எதுக்கு தண்டனையை குறைக்கணும்? அவனுக்கு ஆயுள் தண்டனை போட்டு கடைசி வரைக்கும் சோறு போட்டு என்ன வளர்க்க போறீங்க அவன? இந்த மாதிரி சமூகத்துல இருக்க ஒருத்தவன சோறு போட்டு வளர்க்குறீங்களா உள்ள? என்னங்கடா இது? சரி ஓகே. இது வந்து இங்கேயே பல சர்ச்சைகள் இருக்கு. இதுக்குள்ள நம்ம போகக்குள்ள. நம்ம டாபிக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண், ஒரு ஆண் யாரு என்னலாம் நமக்கு தேவையில்ல. ஸோ 2 பேர் போய் ஒரு இடத்துல, அதாவது கேம்பஸ்குள்ள ஏதோ ஒரு பில்டிங் பின்னாடி நின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி, முன்னோட்டங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஸ் பண்றத பார்த்துட்டு நம்மளுடைய இன்னொரு நபர் வந்திருக்காப்ல. அதாவது பிரியாணி கடை முதலாளி வந்திருக்காப்ல. வந்து ரகசியமா வீடியோ எடுத்து மிரட்டி அந்த பையன அடிச்சு துரத்தி விட்டாரா? இல்ல மிரட்டி அனுப்பி விட்டாரான்னு தெரியல. அந்த பையன் போயிட்டான். ஆக்சுவலா ஒரு பொண்ண ஒரு பையன் கூட்டிட்டு போறான் அப்படின்னாலே, இது எனக்கு புரியல. ஒரு கேம்பஸ்குள்ள இது நடக்கிற வேலையா? அவனோட மனநிலை என்ன இருக்கும்? அந்த பொண்ணோட மனநிலை என்ன இருக்கும்? என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. படிக்க போயிருக்கீங்க காலேஜுக்கு. இந்த மாரி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் போறீங்களா என்ன? இப்ப ஏகப்பட்ட நியூஸ் நான் அந்த மாரி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல்லயே நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு பிஹேவியர்ஸா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஏஜ் இருக்கு. ஸோ அடல்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா காலேஜ் படிக்கிறனால 18+ தான் இருப்பாங்க. அவங்க விருப்பம் தான். அரசாங்கமே சொல்லிருச்சே. யாரோட விருப்பமா இருந்தாலும் யார் கூட யார் வேணா போலாம். அடுத்த முன்னாடி கூட போலாம். எதிர்த்த வீட்டு முன்னாடி போலாம். எப்படி வேணா போலாம் தானே சட்டமே சொல்லுது. ஸோ நம்ம சொல்லக்கூடாது. சட்டமே சொல்லுது. அவங்கவங்க விருப்பம். ஓகே. ஆனா கேம்பஸ்குள்ள இத பண்ணலாமா? இதான் கேள்வி. கேம்பஸ்குள்ள இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓகே. கேம்பஸ்குள்ள பண்ணது எனக்கு பொறுத்தவரைக்கும் தப்பு தான் தெரியுது. ஏன்னா படிக்க போன இடத்துல டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. பட் வெளிய இருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க. இவனுக்கு என்ன வேலை அங்க? அவனுக்கு எப்படி தெரியுது இவங்க 2 பேரும் இந்த மாரி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஸோ வீடியோ எடுக்குறான். வீடியோ எடுத்து மிரட்டனோனே இவங்க ஏன் பயப்படுறாங்க? 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு 2 பேர் தனியா டிஸ்கஸ் பண்றாங்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி 2 பேர் தனியா மீட் பண்ணும்போது, இன்னொருத்தன் பிரியாணி கடைக்காரன் வந்து எடுக்கும்போது, "ஏய் நீ என்ன வேணா பண்ணலாம். என்ன நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். இத எப்படிடா நீ எடுப்பேன்னு" சொல்லி இவன் மேல தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இவங்க போய் ஆக்சுவலா அவங்களுக்கே தெரியுது. கேம்பஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது தப்புன்றது அவங்களுக்கே தெரியுது. அந்த தப்ப ஏன் நீ பண்ண? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த பிரியாணி கடைக்காரன் எப்படி வந்தான்? சரி பிரியாணி கடைக்காரன் வீடியோ எடுத்துட்டான் சரி. நீ 2 பேர் லவ்வர்ஸ் தானே இருப்பீங்க. ஸோ அப்ப நீங்க மேரேஜ் தானே பண்ணிக்க போறீங்க. இவன் வீடியோ எடுத்து என்ன பண்ண போறான்? அவன கேஸ் குடுத்து அவன தூக்கில உள்ள வச்சிருக்கணும். பிரியாணி கடைக்காரனுக்கு கேம்பஸ்குள்ள என்னடா வேலைன்னு சொல்லிட்டு அவன தூக்கி லாடம் கட்டியிருக்கணுமே. ஆனா அது அவர் பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம பேச வேணாம். அவருக்கு புத்தூர் மார்க்கெட்ட போட்டு அனுப்பி விட்டாங்க. வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாமே ஓகே. இப்ப இது ஏன் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் பண்ணப்பட்டுட்டு, அப்புறம் இது பண்ணாங்களா? யார் பண்ணா? அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்லாம் போயிட்டு இருக்கு. இது நாங்க பண்ணல. இந்த வெப்சைட் கோளாறு அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இந்த கேம்பஸ்குள்ள நடந்த மேட்டர் ஏகப்பட்ட அளவுக்கு பூதம்பம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாருங்களேன், வருஷம் வருஷம் ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாரி ஒரு பாலியல் வழக்கு வந்து பெரிய பூமா மாறுது பார்த்தீங்களா?
ஒவ்வொரு ஆண்டுகளையும் பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆசிஃபா மேட்டர் தான் பூதாரமா வெடிச்சுச்சு. ஸோ அதுலருந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு ஆண்டுலயுமே ஒரு பீக்ல வருது. ஒரு பாலியல் வழக்கு வந்து ஒரு பீக்குக்கு வருது. இது என்னமோ ஒரு இது மாரி நடக்குது. இது வந்து ஒரு ஒரு வழக்கம் மாரி ஆகுது. பொங்கல், தீபாவளிலாம் வருது பார்த்தீங்களா? தீபாவளி இந்த வருஷம் ஒரு தீபாவளி வந்துச்சா, அடுத்த வருஷம் தீபாவளி வரும். ஸோ இந்த வருஷம் ஒரு பிறந்தநாள் வருதா, அடுத்த வருஷம் ஒரு பிறந்தநாள் வருது. இந்த வருஷம் ஒரு பாலியல் வழக்கு பெருசாயிருச்சா, அடுத்த வருஷம் ஒரு பாலியல் வழக்கு பெருசாகும். இப்படி போயிட்டு இருக்கு. இது என்ன மாரி ஒரு சமூகம்னு எனக்கு புரியல. ஒருத்தர் 2 பேர் லவ் பண்றாங்க, தனியா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு 2 பேரும் பெர்மிஷனோட தான் பண்றாங்க. ஆனா கேம்பஸ்குள்ள பண்ணது தப்பு. அப்படி கேம்பஸ்குள்ள பண்ணும்போது இன்னொருத்தன் இல்லீகலா பண்றான் அப்படின்னா, அத பார்த்து பயந்து அதுக்கு நீங்க இணக்கம் குடுக்குறது தப்பு. அந்த பொண்ணும் ஒரு பையனும் தானே ஒண்ணா இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். மறந்த பார்றா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்திருக்கேன். ஏதோ ஒரு ஏரியில எங்கேயோ குளிக்க போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு 2 கப்பிள்ஸ். நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த நியூஸ. சண்ட போட்டு கடைசி அந்த பொண்ண காப்பாத்திட்டு அந்த பையன் செத்துருக்கான். அந்த பசங்கட்ட போதை கைட்ட மாட்டிக்கிட்டு அடிச்சுட்டு அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பொண்ண சேவ் பண்ணிட்டான். ஸோ இதுதான் நம்மளுடைய வழக்கம். ஒரு நம்ம பண்ணது தப்புனா, அது ஒரு பிக்னிக் போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்க. இந்த மாரி போதை கைட்ட மாட்றீங்க அப்படின்னா, இந்த மாரி பண்றாய்ங்க அப்படின்னா, அதுக்கு முன்னெடுப்புகள் நம்ம ஆட்கள் அப்படிதான் எடுத்து நான் பார்த்திருக்கேன். அதாவது ஆம்பளைகள் அப்படிதான் பண்ணுவானுங்க. என்னதான் முடிஞ்சாலும் சண்டை போட்டு அந்த பொண்ண சேவ் பண்ண தான் பார்ப்பானுங்க. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம கூட்டிட்டு போறோம். இதுல மதன் கௌரி இதுல இழுக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மதன் கௌரியோட வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ தான் போட்டிருக்காப்ல. இந்த வீடியோ போய் நீங்க பாருங்க. அவ்ளோ அப்படியே கொந்தளிச்சிருக்காப்ல. அப்படியே வெக்ஸ் ஆயிட்டாப்ல மதன் கௌரி. நானும் சரி வீடியோ நான் கோவமா தான் பேச போறேன். ஹார்ஷா பேச போறேன். மாமா கோவமாயிட்டாரு அப்படின்னு மாதிரி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படியே இதை ஏத்துக்கிறாப்ல. யாரு கூட வேணா இருக்கலாம். எப்படி வேணா போலாம். பிரியாணி கடைக்காரன் வீடியோ எடுத்தது தான் தப்பு. அவன் அந்த வீடியோ எடுத்து மிரட்டினதான் தப்பு. இந்த பிள்ளை ஏன் பயந்துச்சு? நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ என்னடா பண்றது? எங்களோட உரிமைடா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்ல. ஏய் யாருடா நீங்க? ஒரு ஈஸியா சொல்றாப்ல, ஓயோக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க. ஓயோக்கு போட ஹிடன் கேமரா வைக்கிறாங்க. என்ன இது? என்ன பேச்சு? மதன், நீ என்ன மதன்? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோ நான் எதிர்பார்க்கல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இதான் அவரோட உண்மையான முகம். பாத்துக்கங்க. இது நல்லா நோட் பண்ணி பாருங்க. நார்மலைஸ் பண்றாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனும் பண்ணது தப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல வராரு. அப்ப இந்த பிரியாணி கடைக்காரனுக்கு ஆதரவு பேசுறியா? அப்புறம் கேட்டா 2 பேருமே அங்க தப்பு பண்ணிருக்காங்க. அதான் இங்க பிரச்சனை. ஒருத்தன் இல்லீகலா தனியா 2 பேரும் அவங்களோட விருப்பத்துப்படி இருக்கும் போது, இதை ஒருத்தன் மறைஞ்சிருந்து பாக்குறது தப்பு. அது வீடியோ எடுக்கிறது அதை விட தப்பு. அது வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டுறது இதை விட கொடூரமான விஷயம். ஆனா நீ தனியா போகும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு கேம்பஸ்க்கு போற? ஒரு பாதுகாப்பு இருக்கு. இவர் ஐடியா கொடுக்குறாப்ல மதன் கௌரி. நீங்க ஒரு ஓஏ போலாம், இல்ல இந்த மாதிரி பர்சனலா எங்கேயாவது போலாம். எதுக்கு நீங்க இந்த மாதிரி கேம்பஸ்குள்ள போனீங்க? அந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுனா உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அந்த பொண்ணும் அந்த பையனும் பண்ணது தப்பு இல்லை. யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். அது தப்பே கிடையாது. நீ லவ்வரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா எதுவுமே தேவையில்லை. அடுத்த வீடு பிள்ளை, அந்த வீடு பிள்ளை எதுவுமே அவர் தேவையில்லை. உனக்கு விருப்பம் தான் நீ பண்ணு. இதான் கவர்மெண்ட் அரசாங்கமும் சொல்லுது. இதுக்கு எதுக்கு நீங்க வழிமொழிகிறீங்க? இது எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஆக்சுவலா கேம்பஸ்ல ஒரு பொண்ணு இப்படி பையனும் இப்படி பண்றாங்கன்னாலே அதுதானே முதல் தப்பு. கேம்பஸ்குள்ள என்னையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? படிக்க தானேயா போனீங்க? இது என்னையா வேலை? இதான முதல் கேள்வி கேட்டிருக்கணும். ஓகே, அந்த பொண்ணு பையனை அந்த குறை சொல்லவே வரல இங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி கடைக்காரன் செஞ்சது நியாயம்னு சொல்ல வரல. இவங்க 2 பேர் பண்ணதும் தப்பு. இதை பூதாகரம் ஆகுது இல்லை. இந்த ஒரு மேட்டர் தான் இங்க நடக்குது அந்த உலகத்துல. நான் மட்டும் சொல்றேன். இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் தான். ஐயோ அப்படியா இப்படியான்னு கத்துறீங்களே, எல்லாம் பேசுறீங்களே. ஒவ்வொரு செகண்ட்லயும் இந்தியாவில் எத்தனை பேர் ரேப் பண்ணப்படுறாங்கன்றது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்து பாருங்க. அதுக்கெல்லாம் ஏன் நம்ம யாராருமே கொந்தளிக்கல? ஏன்னா ஏகப்பட்ட இப்ப ஒரு டைம் ஒரு விஷயம் பூதகம் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா வியூஸ் எடுக்கணுமே. ஸோ பேசிதான் ஆகணும், பார்த்தா ஆகணும். இல்லை நம்மளும் ஜனநாயகத்தில் ஒரு நல்ல மனிதன் காட்டணும்ல. ஸோ அதுக்காக பேசிதான் ஆகணும். ஆனால் உலகத்துல, இந்தியாவில் வச்சுக்கோங்க, உலகத்துல விட்டுருங்க. இந்தியாவில் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆஃப் அன் ஹவருக்கும் எத்தனை ரேப்ஸ் நடக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்க. எதுக்கெல்லாம் யார் ஜஸ்டிஸ் பண்ண போறா? அவங்களாம் யாரு? அவங்க பெண்கள் கிடையாதா? இல்லை அவங்களாம் ஆண்கள் கிடையாதா? எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது என்ன பிரச்சனைனா போதை. மோஸ்ட்லி போதை. மனிதனோட மென்டாலிட்டி, மனிதனுடைய அந்த சிந்தனை திறன் குறைஞ்சிருச்சு. மழுங்கிட்டு போறான். அதாவது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னவங்க தேடி இருக்குல்ல, அது திருப்பி மனுஷன்ல இருந்து குரங்கு போற அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கானுங்க. ஸோ மனிதனுடைய சிந்தனை திறன் போயிருச்சு, மனிதனுடைய அந்த ஆக்கத்தன்மை போயிருச்சு. நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவன் நம்மளை ஆள்றதுக்காக நம்ம முட்டாளா வைக்கணும்னு ட்ரை பண்ணான். பட் இப்போ முட்டாளா வச்சிருந்தனாலேயே பல தவறுகள் உருவாகுது. அது தவறுகளுக்கு தண்டனையா கொடுக்கறதாகவும் நம்மளை இன்னும் கெடுக்கப்படி போட்டு நம்ம கையாலே நமக்கு அப்படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டு உள்ள ஏத்துறோம். அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்மளை முட்டாளா வச்சிருக்காங்க. நம்ம முட்டாளாவே இருக்கனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது நடக்குது. நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சமூகம்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த சமூகத்திலேயே நம்மளை வச்சு நசுக்கிறாங்க. நமக்கே ஆப்படிச்சுட்டு இருக்கோம். இது நீங்க புரிஞ்சுக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு விஷயம் புரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. எஜுகேஷன் படிக்க போயிருக்க ஒரு பொண்ணு பசங்களும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது தவறு, இதை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ஏஜ் ஆயிடுச்சு. நம்ம அது மதன் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ 20 வயசு ஆனாலும் அட்ராக்ஷன் ஆக தான் செய்யும். அட்ராக்ஷன் ஆக தான் செய்யும். யாரா இல்லைன்னா ஆக தான் செய்யும். ஒரு வரம்பு இருக்குல்ல.
இப்போ லவ் பண்றோம், மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே லிவிங் டுகெதர் கூட விட்டுருங்க. இந்த கூட இப்படி இருக்காய்ங்க அப்படி பேர். அது இன்னொரு ஒரு ஜஸ்டிஸ் பண்றதில்ல. எந்த ஒரு பையனும் கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண தொடாத மாரியும், அது எந்த ஒரு பொண்ணும் இன்னொரு பையன் கூட தொடாத மாரியும், இந்த மாரி இந்த த்ரிஷா இல்லனா நயன்தாரா, டைனோசர் காலத்திலே அழிஞ்சிருச்சுல வெர்ஜின் பொண்ணுங்க. அததான் சொல்ல வராப்ல. அது உங்களுக்கு புரியுதா? நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. அவனுங்க நெனச்ச மாரி இந்த சமூகத்த கெடுத்துட்டானுங்க. இப்போ அது கெட்டுப்போன சமூகத்த நார்மல் பண்றாங்க. இப்ப இந்த மாரி ஒரு பொண்ணும் பையனும் இந்த மாரி அப்படி இருந்தாங்க அப்படின்னா, தப்பில்ல. அது நார்மலைஸ். இப்ப ரோட்ல எப்படி கை பிடிச்சு போறதெல்லாம் நம்ம ஏரியால எங்க ஏரியாலலாம் பொண்ணும் பையனும் அதாவது மாப்பிள்ளை பொண்ணுமே கை பிடிச்சிட்டு போனாங்கனாலே ஆண்டு பார்க்குற ஒரு கூட்டம். ஸோ அதுவே இப்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பொண்ணுங்க பையனும் ரோட்ல கை கை கொடுத்து போறாங்கல்ல. இது பெரிய தப்பு கிடையாது. ஆனா அதையே இப்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாய்ங்க, ரோட்ல ஒண்ணா கட்டி பிடிச்சு போலாம். நடு ரோட்ல கிஸ் பண்ணலாம். வெஸ்டர்ன் கல்ச்சர் புரியுதா உங்களுக்கு? வெஸ்டர்ன் கல்ச்சர்ல என்ன பண்றானுங்களோ, அத இங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜீன்ஸ் பேண்ட்ட போட வச்சு, பெண்களோட ட்ரெஸ்ஸ குறைக்க வச்சு, மண்டையில முடிய கட் பண்ண வச்சு, இது எல்லாமே கொண்டு வந்து உன்னுடைய கல்ச்சர், உன்னுடைய ஒரு உனக்குன்னு ஒரு யூனிக் இருந்துச்சு. அந்த யூனிக்க சிதைச்சு, இப்ப திருப்பி நீயே போய் இந்த கவர்மெண்ட்ட ஐயோ! இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு கதர்ற மாரி வச்சிருக்காய்ங்க. உங்கள எங்க போய் சுத்துனாலும், நீங்க உனக்கு உனக்கு மேல எவனோ ஒருத்தன்ட்ட கை கட்டி நிக்கிற மாரி பண்றானா, இதுதான் கட்டமைப்புன்றோம். இந்த கட்டமைப்ப பத்தி புரிஞ்சா தான், இங்க நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் புரியும். ப்ரோ என்ன ப்ரோ இப்ப இந்த பாலியல் வழக்குகளையும், இந்த கட்டமைப்புக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்? சிந்திச்சு பார்க்கிறவங்களுக்கு தான் விஷயம் புரியும். சிந்திக்காதவனுக்கு இது ஒரு நியூஸ் தான். அடுத்த வருஷம் இதே மாரி ஒரு நியூஸ் வரும். இந்த நியூஸையும் பேசிட்டு போ. இதோட இந்த முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான அதுல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சிந்திச்சு தொலைங்க. The choice is yours.